அவன் தான் முதல். அவனுக்கு முதல் உண்டா? இல்லை. அவன்தான் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஏன்? அவனாலதான் உலகத்துக்கு ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்க முடியும். இதுதான் செய்தி. இதைத்தான் சிவஞான போதத்தில் முதல் நூற்பால வச்சார். அவன் அவள் அது என்னும் அவை மூ வினைமையில் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலது அந்தம் ஆதி என்பனார் புலவர். அந்தமே ஆதி என்பர், ஆதியே அந்தம் என்பர். ஏன்? இந்த உலகத்துக்குத்தான் ஆதி அந்தம் உண்டு, இறைவனுக்கு ஆதி அந்தம் என்பது இல்லை. அப்படி எவனுக்கு ஆதி அந்தம் இல்லையோ அவனே நான் வணங்குற கடவுள். அவன் தான் முழு முதல் கடவுள். நான் வணங்குற தெய்வம் யாரு? அவனுக்கு முதல் கிடையாது, அவனுக்கு முடிவு கிடையாது. எனவே முதலும் முடிவும் இல்லாது இருப்பவன். அதுதான் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். ஆனால் இங்கே ஆனாய்ன்னு தானே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், உலகத்துக்கு முதலாக இருக்கிறாய், உலகம் வாழ்வதற்கு துணையாக இருக்கிறாய், உலகம் ஒடுங்குகிற பொழுது முடிவாக இருப்பவன் நீ. எனவே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகில. அந்த மூவர் யாரு? ஒருத்தர் படைப்பு தொழில் செய்கின்ற பிரம்மா, இன்னொருவர் காத்தல் தொழில் செய்கின்ற திருமால், இன்னொருவர் அழித்தல் தொழில் செய்கிற உருத்திரன். மறந்துடக்கூடாது. இந்த ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியாக இருக்கலாம். மூன்றாவதாக இருப்பவர் உருத்திரன் என்று பெயர். அவர் யாரு? சிவபெருமானை போல இருப்பார். சிவபெருமான் என்ன? சிவபெருமானை போல இருப்பவர், சிவபெருமான் அல்ல. நீங்கள் நிறைய பேர் அவர் தான் சிவபெருமான் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் நினைச்சாங்க சிவபெருமான் அழிக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். அப்படி ஏன் பேர் வந்து தெரியுங்களா? உருத்திரன் என்பவர் அழிப்பை செய்பவர். இந்த அழிப்பை செய்கிற உருத்திரர் தான் சிவபெருமானின் வடிவத்தை பெற்றவர், சிவ சாரூபம் பெற்றவர். சிவபெருமானை போலவே இருப்பார். ஏன்? அது ஒரு அருள் நிலை. அந்த நிலை பெற்றிருக்கிற உருத்திரர் வேறு, சிவபெருமான் வேறு. அதனால் மூவரும் அறிகிலர். படைப்புக்குரியவனும் இறைவனை காண முடியாது, காத்தலுக்குரியவனும் இறைவனை காண முடியாது. ஒடுக்கத்தை செய்கிற, அழித்தலை செய்கிற உருத்திரனும் காண முடியாத தலைவன் நாம் வணங்குகிற சிவபெருமான். மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இந்த உண்மை தெரியாம அழிக்கும் கடவுளே சிவபெருமான், அழிக்கும் கடவுளே சிவபெருமான் சொல்லி சொல்லி சிவபெருமான் பக்கம் போக முடியாமல் நம்ம தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அவருடைய நிறம் வேறு, சிவபெருமானின் நிறம் வேறு. உருத்திரருடைய வண்ணம் நீல வண்ணமாக இருக்குங்க. ஆனால் சிவபெருமானுக்கு கண்டம் மட்டும்தான் நீளமாக இருக்கும். அவர் மேனி எப்படிப்பட்டதுன்னா, தங்கத்தை கொண்டாந்து வச்சிங்கன்னா தங்கம் தோத்து நிற்கும். ஏன்? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மினிர் கொன்றை அணிந்தவனே. அவர் மேனி பொன்னார் மேனி. கால் எப்படிங்க இருக்குது? பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். சடை எப்படி இருக்குது? பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. எங்க சடை பொன்வண்ணம், மேனி பொன்வண்ணம், திருவடி பொன்வண்ணம். யார் சொன்னா? 3 அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார். 11ஆம் திருமுறையில் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி, பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம். அப்பர் சுந்தரமூர்த்தி சுவாமி பொன்னார் மேனியனே. இப்படி எல்லாரும் பொன் பொன் பொன்னமானாங்க. இறைவன் யாரு? தங்க மாதிரிங்க, தங்கம்ங்க, தங்க மாதிரி நம்ம தங்கம். அப்படி பொன்னை வென்ற சோர் புரிசடை முடிதன் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரை கூட்டி அதிசயம் கண்டாமே. அப்படியே மணிவாசை பொன்னை வென்றதோர் முடினர் தங்க. சிவபெருமான் சடை முடிக்கு முன்னாடி பளிச்சு நிற்காதுங்க, டால் வைக்கும். அது ரொம்ப அந்த தங்கத்துக்கு முன்னாடி இந்த தங்கம் ஒன்றும் இல்லை. ஏன்? அவர் கலருக்கு இதெல்லாம் ஒன்றும் எடுபடாதுங்க அப்படிங்கிறார். நினச்சி பாருங்க, அவ்வளோ தங்கம்ங்க. நம்ம சொக்க தங்கம் சிவபெருமான். அவர் அப்படிப்பட்ட திருமேனி உடையவர். எனவே அந்த பெருமான் மூவராலும் அறிய முடியாது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த உலகம் தோற்றி நிறுத்தி ஒடுக்குவதற்கு 3 பேர் மிகப்பெரிய தலைவர்கள். படைப்புக்குரிய தலைவர், காத்தலுக்குரிய தலைவர், அழித்தலுக்குரிய தலைவர். இந்த 3 சுப்பீரியராலையும் காண முடியலன்னா நீங்களும் நானும் பார்க்க முடியுமா என்ன? அதனால் யாவரும் அறிகிறர். அப்போ முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவரும் அறிவார். அவங்களாலேயே பார்க்க முடியலையாமா, நீ எங்கப்பா பார்க்க போற அப்படின்னு பாட்டு வரி சொல்லுது. இந்த வரியின் பொருள் அதுதான். அப்போ நாம
அவங்கள மாதிரி தேடணும்னா நமக்கு கிடைக்க மாட்டார். ஏன் நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு போனேன்னு வச்சுங்க, நின்றுட்டே கிடக்க வேண்டியதான், பார்க்கலாம் முடியாது. ஏன்? அதுக்கே திருவாசகம் அருமையான தொடருங்க. அவரே சொன்னார், அதாவது யாவராயினும் அன்பர் அன்றி அறியோனா மலர்ச்சோதியான். யாராக இருந்தாலும் அன்பர்னு ஆயிட்டீங்கன்னா அவரை பார்க்கலாம். யாவராயினும் அன்பர் அன்றி அரியோனா மலர்ச்சோதி. ஆனால் 2 பேரும் மேலே கீழே போனாங்களா, பார்த்தாங்களா? பார்க்க முடியாத சோதி இப்போ பார்க்குற சோதியாக நிற்குது. எப்போ? அவங்க அறிவு கொண்டு தேடினார்கள், அடியார்கள் அன்பு கொண்டு அப்படியே செவனேன்னு உட்கார்ந்து அவன் தேடி வந்துட்டான். அதான் பத்தி வலையில் படுவோம் காண்க. பத்தி என்கிற வலையை விரித்து வச்சுட்டிங்கன்னா சிவபெருமான் என்கிற அந்த செம்பொருள் தானாக வந்து சிக்கிக்குங்க. எனவே நீங்கள் போய் தேடி அலையலாம் வேண்டாம், அவர் தேடிட்டு வந்துடுவார். எப்படி? இவன் என் அடியான், இவன் என் அடியான், இவன் என் அடியான் என்று சிவம் நம்மை வந்து தேடி வந்துடும். அத்தகைய வாழ்க்கைக்கு ஒன்றே ஒன்று தான் வேண்டும், அன்பு வேண்டும். அந்த அன்பை கொடுப்பதற்குத்தான் நம் திருமுறைகள் இருக்கின்றன. இந்த திருமுறையை பாடுங்க, திருவாசகத்தை தொடர்ந்து பாடினீங்கன்னா அந்த நம்முடைய நெஞ்சை, கல் நெஞ்சை, இரும்பு நெஞ்சை கனியக்கூடிய நெஞ்சாக மாற்றி கொடுத்து, கசிவை கொடுத்து சிவம் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாக, உள்ளங்கனியனுக்கு நெல்லிக்கனியனுக்கு ஆயினன். அப்படி நெல்லிக்கனி போல, எது உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனி போல நமக்கு கிடைச்சிடுவார். அப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த திருவாசகம் நமக்கு தரும் என்பதை சொல்லி, திருவாசகத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், முடிந்தால் நாடோறும் ஓதுங்க, இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பாடி வந்தால் அது நம்மை சிவபெருமானோடு ஒன்றுவிக்கிவிடும். சிவபெருமானோடு நம்மை கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞான பனுவல் திருவாசகம் என்பதை சொல்லி, இந்த வாய்ப்பை வழங்கிய அம்பலவான பெருமானுடைய திருவடிகளையும், ஆட்டையாம்பட்டியினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திருத்தலங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற அடியார் பெருமக்களையும் மற்றும் ஏனைய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் நிறைவு செய்கின்றனர்.